கட்சிகளை உடைப்பது கருணாநிதியின் குணம். கூட்டணி சேராததால் தேமுதிகவை உடைக்க முயற்சிக்கிறார் என்று வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மதிமுக தலைமையகமான தாயகத்தில் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சியை பிரிப்பது கருணாநிதியின் குணம் என்றும், கூட்டணி சேராததால் தேமுதிகவை உடைக்க திமுக முயற்சிக்கிறது என்றும் வைகோ கூறினார். 2006ஆம் ஆண்டு மதிமுகவை உடைத்து தாயகத்தை கைப்பற்ற கருணாநிதி முயற்சித்தார். போட்டி பொதுக்குழுவை உருவாக்கவும் முயற்சித்தார் என்று வைகோ கூறினார். சந்திரகுமாருக்கு சில நாட்களுக்கு முன்தான் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும், விஜயகாந்திற்கு சந்திரகுமார் பச்சை துரோகம் செய்து விட்டார் என்றும் வைகோ தெரிவித்தார். அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது, ஆட்களை பிரிக்கிறது. முஸ்லீம் லீக்கை ரெண்டாக்குனாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டாக்குனாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக்குனாரு, மணலி கந்தசாமியை பிரிச்சாரு, வர்த்தக சங்கத்தை ரெண்டா பிரிச்சு விக்ரமராஜாவை வெள்ளையங்கிட்ட தனியா பிரிச்சுட்டு போனாரு. துண்டாடுவது, இரண்டகம் செய்வது, வேறுபடுத்துவது அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம். ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணாரு, கலைஞரை அட்டாக் பண்ணாரு. நான் கூட கேப்டன் சந்திரகுமார் பிரமாதமா பேசினாருங்க. இப்ப இவ்வளவும் பேசிட்டு இவ்வளவு நேற்று கதை எடுத்து விடுறாரு. பச்சை துரோகம் யாது. இதை விட நீ பால்ல விஷத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம், நீ சோத்துல விஷத்தை போட்டிருக்கலாம். போடுவீங்க நீங்க இந்த மாதிரி ஆளுங்க. நாங்க நம்பினவனுக்காக தலையை கொடுப்போம், நம்பினவனுக்காக உயிரை கொடுப்போம். இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில் சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலான்னு சொல்லலாம். என் மேல ரொம்ப பிரியமான டிவிகள் பாலிமர் மாதிரி 2-3 டிவி இருக்கு. அவங்க இதை எடுத்து போட்டு உலகம் பூரா டேமேஜ் பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டி இருக்குல்ல உங்களுக்கு. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டுடலாம். அது என்ன தொழில்னு சொல்றாங்க? தறி நெசவா இருக்கும், உழுகிறதா இருக்கும், உழவு செய்யறதா இருக்கும், பிசினஸ் பண்றதா இருக்கும். வேற ஒரு தொழில், உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க. கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன்.